சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழும் சேதுவும் மாலையை மாத்துறாங்க. 2 பேருக்கும் வளகாப்புக்கான ஏற்பாடு பார்த்தா ஆரம்பமாக போகுது. அப்பதான் ஈஸ்வரி, இவ போனா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து இந்த வீடு இழ வீடா மாறும் நினைச்சா இன்னைக்கு இவளுக்கு வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கடந்து புலம்ப. அப்பதான் ஆண்டிச்சாமி, அக்கா கொஞ்சம் தனியா வரீங்களா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி கூப்பிடுவோம். என்ன ஆண்டிச்சாமி, உன்னை நம்பினது எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி புலம்புவோம். விடுங்கக்கா. அக்கா, உங்களுக்கு தம்பி நான் ஒரு உதவி பண்றேன், அந்த உதவியை நீங்க மனசுல வச்சு தம்பியை நீங்க கவனிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிச்சாமி சொல்லுவோம். என்ன ஆண்டிச்சாமி சொல்ற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், உங்களுக்கு என்ன தமிழ்ச்செல்வியோட உசுர் எடுக்கணும், என்ன பழமுதிர்ச்சோல போய் சாகிறவர் வளகாப்பண்ணைக்கு செத்தான் இருக்கட்டுமே, எப்படியோ இன்னைக்கு அவளை கொல்றதுக்கு நான் பக்காவான திட்டம் வச்சிருக்கேன், நான் போட்ட திட்டம் மட்டும் இன்னைக்கு நடந்துச்சுன்னு வைங்க, அவளுடைய சாவு இன்னைக்கு உறுதி அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி சொல்லுவோம். ஆண்டிச்சாமி, நீ சொல்றது உண்மையா? அவ செத்தா போதும், அவளுடைய உசுறு தான் எனக்கு வேணும், அவள் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறத என்னால பொறுத்துக்கிற முடியல, அதுலயும் இந்த ராஜாங்கம் சின்ன மருமகன்னு சொல்லி இந்த வீட்டு கொத்துச்சாவில இருந்து கஜானால இருந்து பட்டா பத்திரம்னு சொல்லி எல்லாமே அவ கைக்கு மாறப்போகுது, அதை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, நீ என்ன திட்டம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும். அக்கா, எப்படியும் வளகாப்பு சாப்பாடு 5 வகை சாப்பாடு தயாராகிரும் தானே, அந்த வளகாப்பு சாப்பாடுல விஷத்தை கலக்க போறோம், அதுவும் வீரியமான நாட்டு மருந்து, இந்த மருந்தை கலந்து கொடுத்தா எண்ணி 10 நிமிஷத்துல அவ வயிற்றுல இருக்கிற புள்ளையில இருந்து அவ முதற்கொண்டு உசுறு போறது நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி சொல்லவும். ஆண்டிச்சாமி, இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும். என்னக்கா நீங்க விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்பயுமே வளகாப்பப்ப 5 வகை சாப்பாடு தாய் விட்டு சீரா தானே வரணும், அந்த தமிழோடைய அம்மா அப்பா தானே 5 வகை சாப்பாடு தயார் பண்ணி கொண்டாந்துருப்பாங்க, அந்த சாப்பாடுல தான் நீங்க தான் இதை கலக்கணும், என்னால இதை கலக்க முடியாது, இந்த விஷத்தை யாருக்கும் தெரியாம அந்த 5 வகை சாப்பாடுல நீங்க கலக்குறீங்க, அதை தமிழ்ச்செல்விக்கு சாப்பாடு அப்ப கொடுப்பாகல்ல, அதை அவ சாப்பிட்டுட்டு அவ துடிதுடிச்சு சாகிறத நம்ம கண்ணால பாக்குறோம், அக்கா அவ உசுறு போனதுக்கு அப்புறம் எப்படி இந்த வீட்டுல உங்களுடைய ராஜ்யம்தான், உங்களுடைய ராஜ்யத்துல இந்த தம்பியை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டிச்சாமி சொல்லவும். கவலைப்படாத ஆண்டிச்சாமி, நீ சொன்னது மட்டும் நடந்து முடியட்டும், அடுத்த நிமிஷமே அக்கா உன்னை பலமா கவனிக்கிறேன், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ, எம்புட்டு லட்சம் வேணுமோ அத்தனை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும். அக்கா, இந்த ஒரு வார்த்தை போதுங்கா, இன்னைக்கு அந்த தமிழோடைய சாவு உறுதிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிச்சாமி பாக்கெட்ல இருந்து நாட்டு மருந்து விஷத்தை எடுத்து ஈஸ்வரி கிட்ட கொடுக்கவும். சரி ஆண்டிச்சாமி, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா கையில நாட்டு மருந்து விஷத்தை வச்சிருக்கு. அப்பதான் அப்பத்தா தமிழோடைய அம்மா வசந்தி கிட்ட, அடியே வசந்தி, என்ன 5 வகை சாப்பாடு கொண்டாந்துருக்கியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும். என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க, ஊர்ல இருக்கிறவங்களுடைய அம்புட்டு விசேஷத்துக்கும் சமைச்சு கொடுத்தவன் நானு, என் பிள்ளையோடைய வளகாப்பு, இந்த வளகாப்புல நான் 5 வகை சாப்பாடு கொண்டாடாம வந்துருவேனா, இந்த வளகாப்பையே நாங்க தான் எடுத்து நடத்தணும், ஆனா எங்களுக்கு 1 ரூபா செலவு கூட இல்லாம சம்மந்தி அம்புட்டையும் பார்த்துக்கிட்டாங்க, இந்த சாப்பாடு கூடயா நான் செய்ய மாட்டேன், என் மகளுக்கு 5 வகை சாப்பாடு தாய் விட்டு சீரா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த தமிழுக்கு தட்டுல வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வசந்தி சொல்லவோ. அப்பதான் ஈஸ்வரி, என்ன நீங்க இப்படி சாப்பாடை பொசுக்குன்னு தமிழுக்கு எடுத்து கொடுக்கலான்னு சொல்றீங்க, சாமிக்கு முதல்ல சாப்பாடை வச்சு படைச்சதுக்கு அப்புறமா தானே தமிழுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும். அட ஆமால, ஆமாம்மா நானே சாமிக்கு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி வசந்தி சாப்பாடு எடுக்கவோ. ஐயோ, நீங்க போய் தமிழ் பக்கத்துல நில்லுங்க, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா சாப்பாடை எடுத்து சாமிக்கு வைக்கிறேன்ற பேர்ல அந்த சாப்பாடுல விஷத்தை கலந்துருது. விஷத்தை கலக்காத சாப்பாடை சாமிக்கு வச்சுட்டு விஷம் கலந்த சாப்பாடை பார்த்தா இங்க தட்டுல போட்டு பார்த்தா ஈஸ்வரி எடுத்துட்டு வந்தது. இந்தாங்க உங்க மகளுக்கு நீங்க உங்க கையால செஞ்ச 5 வகை சாப்பாடு, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தட்டுல வச்சிருக்கேன், நீங்களே உங்க கையால தமிழுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா ரொம்ப நல்ல வேஷம் போடவும். இதை பார்த்தா தமிழும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவங்க இப்படி பேசுற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழும் கவனிச்சுக்கிட்டு இருக்கையில, தமிழ் இந்தா அம்மா வீட்டுல இருந்து 5 வகை சாப்பாடு வளகாப்பப்ப கொடுக்கணும்ல, ஆக்காட்டு அப்படின்னு சொல்லி வசந்தி தமிழுக்கு சாப்பாடை ஊட்டுறாங்க. அப்பதான் சேதுவுக்கும் பார்த்தா சாப்பாடை ஊட்ட போறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கதி கலங்கி போயிடுது. ஐயோ, இந்த சாப்பாடு சேதுக்கு ஊட்ட போறாங்க,
சேது சாப்பிட்டு செத்துட்டானா? ஐயோ, மொத்த புள்ளி நம்ம மேல விழுந்துரும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கடந்து பயப்படவும், இந்தாங்க மருமையனே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஊட்ட போகையில, நீங்க என்ன உங்க மகளுக்கு செஞ்ச சாப்பாடை உங்க மகளுக்கு மட்டுமே ஊட்டுங்க, உங்க மகளுக்கும் வயிற்றுல இருக்கிற பேர பிள்ளைக்கு சேர்த்து ஊட்டுங்க. எங்க சேதுவுக்கு நாங்க தனியா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம், அதை ஊட்டிக்கிறோம். சாமிக்கு வச்ச சாப்பாடு எடுத்து சேதுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? எப்பயுமே வளகாப்பப்ப 5 வகை சாப்பாடு பொண்ணுக்கு ஊட்டுனது போக மாப்பிள்ளைக்கு ஊட்டணும்ல அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், முதல்ல இந்த தட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தமிழுக்கு ஊட்டுங்க, அதுக்கப்புறமா சேதுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கேல, இல்ல இந்த நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி வசந்தி பார்த்தா சேதுக்கு கொடுக்க போகையில சேதுக்கு பார்த்தா ஃபோன் வந்துடுது. இருங்கத்த, இந்த ஃபோன் பேசிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஃபோன் பேச போயிடுறாரு. இருக்கிற சாப்பாடெல்லாம் பார்த்தா இங்கே தமிழுக்கு வசந்தி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் விஷம் கலந்த சாப்பாடு. இந்த சாப்பாடை தமிழும் பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழுக்கு பார்த்தா தோணுது, என்னம்மா சாப்பாடு ஒரு மாதிரியா கசக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், கசக்கிற மாதிரியா இருக்கா? என்னடி சொல்ற? ஓ வாய் எதுவும் சரியில்லையா என்ன? நான் அம்மா எப்படி சமைப்பேன்னு உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், அதாம்மா கேட்குறேன், உன் சாப்பாடு எனக்கு தெரியாதா? நீ எம்பிட்டு ருசியா செய்வ, இன்னென்ன சாப்பாடு ஒரு மாதிரியா கசக்கிற தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், தெரியலையடி, சரி போதும் நீ சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி வசந்தியும் பார்த்தா சாப்பாடை வச்சிடுறாங்க. தமிழ் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே மயக்க வர மாதிரி இருக்கு. எல்லாரும் இங்கே தமிழுக்கு வளகாப்பும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கண்ணெல்லாம் சொருகுது. தமிழ் தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி சேதுவும் பார்த்தா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. தெரியலங்க, ஒரு மாதிரியா மயக்க வர மாதிரி இருக்கு, படபடன்னு வருது அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா சேது தோல்ல சாயவும், தமிழ் 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 என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கடந்து பதறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா வசந்தி, செல்லப்பாண்டி, மோகனா, அப்பத்தா, ராஜாங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா பதறாங்க. தமிழ் தமிழ் என்னாச்சு தமிழ்? ஒருவேளை வளகாப்பு வேலையில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்ததுனால ஒருவேளை எதுவும் படப்படன்னு வந்து மயங்கிட்டாலோ அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா தமிழ் வாயிலிருந்து ரத்தமா வர ஆரம்பிச்சிருது. தமிழ் வாயில ரத்தம் வரதை பார்த்ததுமே ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, சேது எல்லாரும் பார்த்தா பதற ஆரம்பிச்சுறாங்க. தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கடந்து கதறிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ராஜாங்கம், ஐயா சேது தூக்கையா, ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவோ சேது பார்த்தா தமிழை தூக்கிக்கிட்டு எல்லாரும் பார்த்தா கார்ல ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஆண்டிச்சாமியும் ஈஸ்வரியும் பார்த்தா பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. போடி போ, போறவ வீட்டுக்கு பொணமா தாண்டி வருவ, நீ பொணமா வரணும், இல்ல உன் வயிற்றுல இருக்கிற பிள்ளை பொணமா ஆகணும், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தே தீருண்டி. நேத்து பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளாண்ணி, நீ இந்த ஈஸ்வரிய ராஜாங்கம் பண்ண பாக்குறியா? போடி போ, உன் உசுறு இல்லாம தாண்டி நீ இந்த வீட்டுக்கு வருவ. இந்த வீடு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இலவு வீடா மாறப்போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கடந்து கொந்தளிச்சு போய் கிடக்கு. தமிழ்ச்செல்வியை ஐசியூல வச்சிருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் நர்ஸ்ன்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு பரபரப்பா இருக்காங்க. டாக்டர் கிட்ட போய் சேது கேட்குறாரு, டாக்டர் டாக்டர் தமிழ் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், சார் எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, வயிற்றுல ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தைங்க இருக்கு, பத்தாவதுக்கு அம்மாவுடைய உசுறு, மொத்தம் 3 உசுறு, 3 உசுரையும் காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை, கண்டிப்பா எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவனை வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடறாங்க. சேது கடந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு.